ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுஜி மில்க் ஸ்வீட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரவையை வச்சே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். ஒரு பேனில் தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம செஞ்சால் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு மில்க் ஸ்வீட் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் இன்றைக்கி 2 கப் ரவை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 1 கப்பில் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 30 அளவு பண்ண போகிறேன். 30 பீசஸ் ஆஃப் ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் எப்போவுமே லோவாக இருக்கட்டும், இல்லைனா ரவை கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கம்ப்ளீட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. இப்போ இது கூட நம்ம 2 கப் ரவைக்கு 2 கப் பால் ஆட் பண்ண போகிறேன். இந்த பால்லையே இந்த 1 கப்புக்கு நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தனியாக சுகரை ஆட் பண்ணோன்னா நமக்கு கேசரி மாதிரி ஆகிடும். ஸோ நான் பாலோடு மிக்ஸ் பண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ங்க, மில்க் மெய்டு. ஸோ நான் இன்றைக்கி 100 ml மில்க் மெய்டு எடுத்துருக்கிறேன் 2 கப்புக்கு. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாலாம் உங்களுக்கு கிடைக்காது. மைல்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு. ஃபுல் ஃப்ளேமை நான் கட் பண்ணிவிட்டு தாங்க இதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சூட்டோடையே நம்ம இந்த மில்க் மெய்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மில்க் மெய்டை ஆட் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். ஸோ கையில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நீங்கள் பிசைங்க. இப்படி பிசைகிறது எதுக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே ஸ்வீட்டு சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக நல்லா கலந்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபைனலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஃபெஸ்டிவல் டைம், செலிப்ரேஷன் டைமுக்கெலாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணதில் ஒரு இதை நம்ம நல்லா சாஃப்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ண ரவையில் தான் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் கலர் நான் இன்றைக்கி ஆரஞ்சை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர் கிடச்சா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் 3மே ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பவுடர், கொஞ்சம் குறைன்னு 2 மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எடுத்து வச்ச இன்னொரு மாவை, கலர் சேர்க்காத மாவை இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ண அந்த சிலிண்டர் ஷேப் ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ள கார்னர்ஸையும் நம்ம உள்ளே நல்லா மடித்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 3 hours நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிசைஞ்ச அந்த மாவு நல்லாவே செட் ஆகிருக்கும். இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இறங்குது.
பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும். செலிப்ரேஷன் டைமில் மறக்காமல் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.